அரிசி உப்புமாவே எண்ணெய் அதிகமாக தான் பிடிக்கும், அப்போ எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டா செரிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சமான எண்ணெயில் நல்ல டேஸ்ட்டாக உதிரியாக அரிசி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். வாங்க பார்ப்போம் எப்படின்னு. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெயை விட்டுக்குங்க. இதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அப்படின்னு அரிசி வந்து நம்ம வந்து களைஞ்சி உடச்சி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் வந்து நொய் கிடைக்கும் உங்களுக்கு, பச்சரிசி நொய்யோ புழுங்கரிசி நொய்யோ அது வந்து வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் வந்து இதில் சேர்த்து சும்மா லைட்டாக வதக்கிட்டால் போதும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, சத்தும் அதிகம் நல்லது உடம்புக்கு. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஜீரக சம்பா நொய் அதை எடுத்திருக்கேன். அந்த நொய் வந்து நான் கல் இருக்கான்னு சொல்கிறதுக்காக கல் அரிக்கிறதுக்காக தண்ணியில் போட்டுட்டு நான் அலசி கல் அரிச்சிட்டு நான் பயன்படுத்துகிறேன். சப்போஸ் இதுமாரி நீங்கள் நொய் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்தமாக இருந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் கல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கல் அரிச்சிட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசியை வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு 2-3 தடவை அலசிட்டு ஒரு தண்ணியில் வடிச்சிட்டு நீங்கள் வந்து துணியில் உலர்த்திட்டு வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே. இதில் நான் ஒரு என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்போடு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 மிளகு. துவரம்பருப்பு நீங்கள் வந்து சும்மாவே இதை உடப்பட்டுடுச்சு, சப்போஸ் இல்லை அப்படி உடப்பட மாட்டேங்குது அப்படின்னா லைட்டாக கடாயில் வந்து லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இதுமாரி உடையும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் வந்து சும்மா பல்ஸ் மோடில் போட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து அம்மியில் வச்சு லைட்டாக ஒரு ஓட்டிட்டு இதில் சேர்ப்பாங்களாம். அது வந்து உங்களுக்கு நல்லா அடியில் காந்தெல்லாம் பிடிச்சி அந்த பித்தளை பாத்திரத்தில் செய்வாங்களாம், வெங்கல பாத்திரத்தில். அதுமாரி இதில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்துங்க. சிலது ரெண்டுலேயே வந்து நல்லா வெந்துடும், சிலதுக்கு வந்து 3 கூட தேவைப்படும். எனக்கு வந்து 2.5லேருந்து 2.25 வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் இதில் தண்ணி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதிலே தேங்காய் துருவெலாம் சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து இது வந்து நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணேன். நல்லா உதிரியாக பொலன்னு வந்துச்சு. இது தொட்டுக்க தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே கும்பகோணத்தில் மங்களாம்பிகா ஹோட்டலில் வந்து கிடைக்கும் இதுமாதிரி அரிசி உப்புமா, அதே டேஸ்ட்டில் கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க.